எனக்கு அதாவது ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? இன்று தமிழகத்தின் முன்னணி திரை நட்சத்திரமாகவும் தனக்கென ஒரு கட்சியையும் தொடங்கியிருக்கும் விஜய் இவ்வளவு பிரபலமடைய என்ன காரணம் தெரியுமா? என் மகன் விஜயின் முதல் படத்தை 70 லட்சம் ரூபாய் செலவு செய்து எடுத்தேன். படம் சரியா போகல. விஜயகாந்த் கிட்ட உதவி கேட்டேன். விஜயை பிரபலப்படுத்த விஜயகாந்த் செய்ததை மறக்க மாட்டேன் என கூறி விஜயின் தந்தையும் இயக்குனருமான S.A. சந்திரசேகர் விஜயகாந்த் செய்த அந்த முக்கிய விஷயத்தை நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் என்ன பேசினார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். R.K. செல்வமணி இயக்கத்தில் உருவான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்படுகிறது. இதையொட்டி தரம் மேம்படுத்தப்பட்ட புதிய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட முக்கிய பிரபலங்கள் விஜயகாந்த் குறித்த தங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அப்போது பேசிய இயக்குனர் S.A. சந்திரசேகர், மனிதம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் விஜயகாந்த், அதை மறுக்க முடியாது என உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இயக்குனர் சந்திரசேகர், இங்கே இரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். அதை என் வாழ்நாள் முழுவதும் கூறுவேன். என் மகன் விஜயின் முதல் படத்தை 70 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து எடுத்தேன். அது வெற்றியடையவில்லை. அவர் நடிகராக அறிமுகமாகிவிட்டார். அவரை நாம் எப்படியாவது விளம்பரப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என நினைத்த போது ஒரு பெரிய நடிகருடன் நடிக்க வைக்கலாம் என திட்டமிட்டேன். அப்போது இருந்த எந்த பெரிய நடிகரும் ஒப்புக்கொள்ளவில்லை. முந்தைய படத்தில் போட்ட பணமெல்லாம் போய்விட்டது. அப்போது விஜயகாந்திடம் கேட்க வேண்டும் என மனைவி கூறினார். எனக்கு தயக்கமாக இருந்தது. தயக்கம் உடைத்து அவருக்கு போன் செய்து சந்திக்க நேரம் கேட்டேன். ஆனால் என்னை சந்திக்க அவர் வந்து விட்டார். உதவி கேட்டு நீங்கள் என்னிடம் வரக்கூடாது, அதனால்தான் நான் வந்துவிட்டேன் என்றார். இதுதான் விஜயகாந்தின் மனிதம். என்ன உதவி என்று கேட்டபோது நடந்தவற்றை கூறினேன். அப்போது விஜயகாந்த் உச்ச நட்சத்திரமாக இருந்தார். அவருக்கு தம்பியாக நடிக்க வைத்தால் விஜயின் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்தேன். கதையை கூட கேட்காமல் உடனே தேதி கொடுத்தார். அதை என் வாழ்நாளில் என்றும் மறக்க மாட்டேன் என கூறினார். பத்தி பேசாம போன விஜயன்னா, விஜயகாந்த் பத்தி பேசாம போனா நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுவார். என்ன மட்டும் டைரக்டர் சார். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறையில் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா, அதுலேயும் அப்படித்தான் நடந்துக்கிட்டேன். இத்தனை வருஷம் கழித்து எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுறேன் அந்த படம் பெரியண்ணா. அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும். எங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான். என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய் அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தைப்புன்னு படம் எடுத்தேன்.
சரியாக போகலை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார். அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ, சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல. சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. இல்லைம்மா அவர் கேட்டால் பண்ணிவிடுவார், ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி, விஜய் வீட்டில் இருக்கியாம்மா அப்படின்னு. ஆமாம் சார், இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் தான் சார், 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்கார்ந்துருக்கேன். என்ன விஜய் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும் கேட்டார். நான் எப்படி என் விஷயத்தில் சொன்னேன். தெரியுமில்ல விஜய், அந்த போன படம் அப்படி எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. விஜய் என்னுடைய அவனை நான் எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார்னா, ஏன்னா அப்போ விஜயகாந்த் பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த காலகட்டங்கள். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் நடித்து எப்போ எப்போ இப்போ எப்போ எப்போ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிக்கலை. எப்போ பிளான் பண்ணுறீங்க சார்? அது உங்களை பொறுத்த. உங்களுக்கு நான் என்னைக்காவது நான் டேட் சொல்லியிருக்கிறேன். 18 படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொல்லுவேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணுன்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும், ராவுத்தருக்கு பிடிச்சா தான் இவர்கிட்ட அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட போனது கிடையாது. அவரை அனுப்ப மாட்டார். எப்போ சார் பண்ண போகிறீங்க, டேட் சொல்லுங்கள். அதே மாதிரி அன்னைக்கு கேட்டார், நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? இல்லை இப்போ தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், எழுதிக்கிட்டுருக்கேன், இது பண்ணிக்கிட்டுருக்கேன். அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம், அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதமா அவர் கேள்வி. இல்லை அடுத்த மாதம் எப்போ இருந்து? நான் ராவுத்தர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், என் டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்ணுறீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன்.
வச்சுக்கோங்க சார், வச்சுக்கோங்க சார். என்ன உங்களுக்கு நீங்கள் ராவுத்தரை கேட்கணும், அது இது இல்லை சார், நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு அதாவது ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? இந்த நிகழ்ச்சியில் மறு வெளியீடு செய்யப்பட இருக்கும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. இந்த படம் விஜயகாந்தின் 100வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது.